ஆட்சி முறை தொடர்பான இரண்டாவது கட்டத்தின் 1882 முதல் 1920 வரை முதன்மை நோக்கம் என்னவாக இருந்தது? ஏ. பிரிட்டிஷ் பேரரசின் விரிவாக்கம். பி. தன்னாட்சியின் வளர்ச்சி. சி. உள்ளூர் கிளர்ச்சிகளை அடக்குதல். டி. புதிய வர்த்தக வழிகளை நிறுவுதல். சரியான பதில் பி. தன்னாட்சியின் வளர்ச்சி. சரியான விடை பி. 1882 இல் ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் உள்ளாட்சி அமைப்புகளின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது. இக்காலகட்டத்தில் இந்தியர்களுக்கு நிர்வாகத்தில் அதிக பங்கு வழங்கப்பட்டு தன்னாட்சி ஊக்குவிக்கப்பட்டது. மாகாணங்களில் புதிதாக நிறுவப்பட்ட பல்கலைக்கழகங்களின் முக்கிய பணி என்னவாக இருந்தது? ஏ. தேர்வுகளை நடத்தி பட்டங்களை வழங்குவது. பி. புதிய கல்லூரிகளை நிறுவுவது. சி. தொடக்க கல்வியை வழங்குவது. டி. ஆராய்ச்சி நடத்துவது. சரியான பதில் ஏ. தேர்வுகளை நடத்தி பட்டங்களை வழங்குவது. 1854 ஆண்டின் வுட்ஸ் கல்வி அறிக்கையின்படி சென்னை, மும்பை மற்றும் கொல்கத்தாவில் தேர்வுகள் நடத்தி பட்டங்கள் வழங்க பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன. ஜெர்மனி எந்தத் துறையில் முன்னணியில் ஆனது? ஏ. எஃகு தொழில், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. பி. நிலக்கரிச் சுரங்கம், கோல் மைனிங். சி. ஆட்டோமொபைல் தொழில், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. டி. ஜவுளித் தொழில், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. சரியான பதில் சி. ஆட்டோமொபைல் தொழில், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. சரியான விடை சி. சோகஸ்மேலி 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஜெர்மனி ஆட்டோமொபைல் மற்றும் பொறியியல் துறையில் உலகளவில் முன்னணியில் உருவெடுத்தது. கார்ல் பென்ஸ் மற்றும் கோட்லீப் டெய்ம்லர் போன்றவர்களின் கண்டுபிடிப்புகள் ஜெர்மனியை இந்தத் துறையில் முதன்மைப்படுத்தின. சுதந்திர பிரகடனம் காங்கிரசால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏ. ஜூன் 7, 1776. பி. ஆகஸ்ட் 1, 1776. சி. பிப்ரவரி 6, 1778. டி. ஜூலை 4, 1776. சரியான பதில் டி. ஜூலை 4, 1776. சரியான விடை டி. சோகஸ்மேலி. அமெரிக்க சுதந்திர பிரகடனம் ஜூலை 4, 1776 அன்று பிலடெல்பியாவில் கூடிய கண்டங்கள் தழுவிய காங்கிரசால் கான்டினென்டல் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தினமே அமெரிக்காவின் சுதந்திர தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. 1840 முதல் 40 ஆண்டுகளில் லண்டனின் மக்கள் தொகை எவ்வளவு அதிகரித்தது? ஏ. 3 மில்லியன். பி. 1 மில்லியன். சி. 2 மில்லியன். டி. 4 மில்லியன். சரியான பதில் ஏ. 3 மில்லியன். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. 1840 முதல் 1880 வரையிலான 40 ஆண்டுகளில் லண்டனின் மக்கள் தொகை சுமார் 2 மில்லியனிலிருந்து 5 மில்லியனாக, அதாவது 3 மில்லியன் அதிகரித்தது. போர்த்துகீசியர்கள் இந்தியாவில் எப்போது தங்கள் இருப்பை நிலைநாட்டினர்? ஏ. 16ஆம் நூற்றாண்டு, 16th செஞ்சுரி. பி. 1505 முதல் 1961 வரை. சி. 1605 முதல் 1825 வரை. டி. 1620 முதல் 1869 வரை. சரியான பதில் பி. 1505 முதல் 1961 வரை. 2. 1505 இல் பிரான்சிஸ்கோ டி. அல்மெய்டா முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டதிலிருந்து 1961 இல் கோவா விடுவிக்கப்படும் வரை போர்த்துகீசியர்கள் இந்தியாவில் இருந்தனர். இது இந்தியாவில் ஐரோப்பியர்களின் மிக நீண்ட கால இருப்பை குறிக்கிறது. திருச்சபையின் சொத்து தொடர்பாக சட்டமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்தது? ஏ. அது அரசால் பறிமுதல் செய்யப்பட்டது. பி. அது வெளிநாட்டு சக்திகளுக்கு விற்கப்பட்டது. சி. அது மக்களிடையே பிரிக்கப்பட்டது. டி. அது திருச்சபையிடமே திருப்பிக் கொடுக்கப்பட்டது. சரியான பதில் ஏ. அது அரசால் பறிமுதல் செய்யப்பட்டது. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. பிரெஞ்சு புரட்சியின் போது நாட்டின் கடனை அடைப்பதற்காக திருச்சபைக்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் சொத்துக்களை தேசிய சட்டமன்றம் பறிமுதல் செய்து அரசுடைமையாக்கியது. காஞ்சிபுரத்தைத் தவிர ஜலகண்டேசுவரர் கோயிலில் மற்றொரு குறிப்பிடத்தக்க கல்யாண மண்டபம் எங்கு அமைந்துள்ளது? ஏ. திருநெல்வேலி, திருநெல்வேலி. பி. ஆழ்வார் திருநகரி, அஜவார் திருநாகரி. சி. வேலூர், வேல்லூர். டி. ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம்.
சரியான பதில் சி. வேலூர், வெல்லோர். 5. சரியான விடை சி. சோகஸ்மேலி. வேலூர் கோட்டைக்குள் அமைந்துள்ள ஜலகண்டேசுவரர் கோயில் அதன் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட கல்யாண மண்டபத்திற்கு பெயர் பெற்றது. இது விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலை பாணியில் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளது. தொழிலாள வர்க்கத்தை பாதுகாக்க விஞ்ஞான சோசலிசத்திற்காக வாதிட்டவர் யார்? ஏ. கார்ல் மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ். பி. டி. வெண்டல், டே வெண்டல். சி. அல்சேஸ், ஆல்சேஸ். டி. முல்ஹவுஸ், மல்ஹவுஸ். சரியான பதில் ஏ. கார்ல் மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ். 1. கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் இணைந்து விஞ்ஞான சோசலிசம் என்ற கருத்தை உருவாக்கி தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடினர். மூலதனம், டாஸ் கபிட்டல் போன்ற நூல்கள் மூலம் முதலாளித்துவத்தின் சுரண்டலை அவர் விளக்கினார். எந்த நூற்றாண்டிலிருந்து பனை ஓலை மற்றும் காகிதம் செப்புத் தகடுகளுக்கு மலிவான மாற்றாக மாறின? ஏ. 12ஆம் நூற்றாண்டு. பி. 13ஆம் நூற்றாண்டு. சி. 15ஆம் நூற்றாண்டு. டி. 10ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் பி. 13ஆம் நூற்றாண்டு. சரியான விடை பி. சோகஸ்மேலி. 13ஆம் நூற்றாண்டிலிருந்து செப்புத் தகடுகளை விட விலை குறைந்த பனை ஓலைகளும் காகிதங்களும் ஆவணங்களை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்டன. இது நிர்வாக பதிவுகள் மற்றும் இலக்கியங்கள் மக்களிடையே எளிதாகச் சென்றடைய உதவியது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் பிரெஞ்சு அதிகாரிகள் எந்த சின்னத்தை நட்டனர்? ஏ. அறிவின் மரம், ட்ரீ ஆஃப் நாலேஜ். பி. ஒற்றுமையின் மரம், ட்ரீ ஆஃப் யூனிட்டி. சி. செழிப்பின் மரம், ட்ரீ ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. டி. சுதந்திர மரம், ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி. சரியான பதில் டி. சுதந்திர மரம், ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி. சரியான விடை திப்பு சுல்தான் பிரெஞ்சு புரட்சியால் ஈர்க்கப்பட்டு அதன் அடையாளமாக ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் சுதந்திர மரம் நட்டார். அவர் பிரெஞ்சு ஜேக்கோபின் கிளப்பில் உறுப்பினராகவும் இருந்தார். எந்தப் போரில் சுந்தரபாண்டியன் சோமேஸ்வரனை தோற்கடித்தார்? ஏ. ஆற்காடு, ஆர்கோட். பி. கண்ணனூர், கண்ணானூர். சி. கடலூர், கடலூர். டி. காஞ்சிபுரம், காஞ்சிபுரம். சரியான பதில் பி. கண்ணனூர், கண்ணானூர். 4. முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கிபி 1264-இல் கண்ணனூர், சமயபுரம் போரில் ஹோய்சாள மன்னன் சோமேஸ்வரனை தோற்கடித்தார். இந்த வெற்றியின் மூலம் தென்னிந்தியாவில் பாண்டியர்களின் மேலாதிக்கம் நிலைநாட்டப்பட்டது. 1774-இல் லூயி 15க்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தார்? ஏ. லூயி 14. பி. லூயி 16. சி. சார்லஸ் ஐ. டி. மேரி அண்டோனெட். சரியான பதில் பி. லூயி 16. 1774-இல் லூயிக்கு பிறகு அவரது பேரன் லூயி 16 பிரான்சின் அரியணை ஏறினார். இவரது ஆட்சி காலத்தில்தான் புகழ் பெற்ற பிரெஞ்சு புரட்சி 1789 வெடித்தது. ஏ. லூயி 14 என்பவர் லூயிக்கு முந்தைய புகழ் பெற்ற சூரிய மன்னர் ஆவார். CUMHS கல்லூரி பின்னர் எந்த கல்லூரியாக பெயர் மாற்றப்பட்டது? ஏ. புனித ஜான் கல்லூரி, செயின்ட் ஜான்ஸ் காலேஜ். பி. புனித பால் கல்லூரி, செயின்ட் பால்ஸ் காலேஜ். சி. புனித மேரி கல்லூரி, செயின்ட் மரியஸ் காலேஜ். டி. புனித ஜோசப் கல்லூரி, செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ். சரியான பதில் ஏ. புனித ஜான் கல்லூரி, செயின்ட் ஜான்ஸ் காலேஜ். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. திருநெல்வேலியில் 1844-இல் சர்ச் மிஷனரி சொசைட்டி CHWSUD மூலம் ஒரு பள்ளி தொடங்கப்பட்டது. இது பின்னர் 1878-இல் கல்லூரியாக உயர்த்தப்பட்டு புனித ஜான் கல்லூரி, செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் என பெயர் மாற்றப்பட்டது. இடைக்கற்காலம் வரை மக்களுக்கு உணவு பெறுவதற்கான முதன்மை முறை என்னவாக இருந்தது? ஏ. வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். பி. விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. சி. வர்த்தகம் மற்றும் வணிகம். டி. மீன்பிடித்தல் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு. சரியான பதில் ஏ. வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். 2. இடைக்கற்காலம் வரை மனிதர்கள் நாடோடிகளாக வாழ்ந்து காடுகளில் கிடைக்கும் உணவுகளை சேகரித்தும் விலங்குகளை வேட்டையாடியும் வாழ்ந்தனர். இக்காலத்தில்தான் நுண்கற்கருவிகளின் பயன்பாடு அதிகரித்தது. வந்தவாசிப் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஏ. 1748.
பி 1749, சி 1754, டி 1760. சரியான பதில் டி 1760. 1. 1760 நடைபெற்ற வந்தவாசி போர் மூன்றாம் கர்நாடக போரின் ஒரு பகுதியாகும். இது இந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்தது. இதில் ஆங்கிலேய தளபதி சர் ஐயர்கூட் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்தார். எந்த வகையான ஆதாரங்கள் சாதாரண மக்களின் வாழ்க்கை பற்றி மிக குறைவான தகவல்களையே வழங்குகின்றன? ஏ. வரலாற்று குறிப்புகள், பி. நினைவுச்சின்னங்கள், சி. நாணயங்கள், டி. கல்வெட்டுகள். சரியான பதில் ஏ. வரலாற்று குறிப்புகள். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. இடைக்கால வரலாற்று குறிப்புகள் பெரும்பாலும் அரசவை வரலாற்று ஆசிரியர்களால் அரசவர்களின் வாழ்க்கை மற்றும் போர்களைப் பற்றி மட்டுமே எழுதப்பட்டன. இவை சாதாரண மக்களின் சமூக பொருளாதார நிலை மற்றும் அன்றாட வாழ்க்கையைப் பற்றி மிக குறைவாகவே பேசுகின்றன. பின்வரும் நபர்களில் இஸ்லாத்தின் மீது அனுதாபம் கொண்ட குழுவில் சேர்க்கப்பட்டவர் யார்? ஏ. மீராபாய், மீராபாய். பி. சைதன்ய தேவர், சைதன்யா தேவா. சி. குரு நானக், குரு நானக். டி. துக்காராம், துக்காராம். சரியான பதில் சி. குரு நானக், குரு நானக். கேள்வி 8. குரு நானக் இந்து மற்றும் இஸ்லாமிய மதங்களின் அடிப்படை உண்மைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு கடவுள் கொள்கையை போதித்தார். அவர் இஸ்லாமிய சூஃபி தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டு மத நல்லிணக்கத்திற்காக பாடப்பட்டார். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?